இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. சரி, கத்திரி தோட்டத்தில எப்படி இருக்குன்னு போய் கத்திரியெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, தண்ணிய பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி தண்ணி இருந்தாலே என்ன ஆகும்னா, நம்ம கத்தரி செடியோட வேரெல்லாம் பார்த்தா தண்ணி நெறைய இருக்கிறதுனால வேரெல்லாம் அழுகி செடியே பட்டு போயிரும். பாருங்க எப்படின்னு பாருங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி, நம்ம உரம், மருந்து எல்லாம் பண்ணி செடிய வளர்த்தாலும், கடைசியில பார்த்தா இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் வந்து விவசாயிகளுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு விவசாயிகள் பண்றதுக்கு ஒரு இடைஞ்சலா தான் ஓரளவு மழை பெஞ்சுச்சுன்னா விவசாயிகளுக்கு ஏத்ததா இருக்கும். அதே அதிகமா பெஞ்சா விவசாயம் எப்படி ஆகும்னு பாருங்க. பார்த்தீங்களா? தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செடியெல்லாம் இன்னைக்கு புடுங்குனது பாருங்க. இன்னைக்கு டெய்லி நாங்க பார்த்து புடுங்கிட்டே இருப்போம். இங்க இருங்க. எப்படி செடி கிடக்குன்னு பாருங்க. இது பூரா குருட்டு செடி தான். இங்க பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, பூ வந்ததுக்கு அப்புறம் தான் விழுந்தது. குருட்டு செடியா இங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா, தண்ணி இப்போ ஒரு அளவோட வத்திருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, நெறையா தண்ணி கிடந்துச்சு பாருங்க. இப்போட ஓரளவு வத்திருக்கு தண்ணி. காலையில பார்த்தீங்கன்னா, நெறையா தண்ணி கிடந்துச்சு கிடந்தது. திரும்பி மழை பேஞ்சுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான். பாருங்க. ஏன்னா, இனி இதுக்கப்புறம் மழை பேஞ்சுட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான். எல்லாமே அழுகிரும். எப்படி ஒரு சில டயத்துல நமக்கு மழை பெய்யணும்னு நெனைப்போம். ஒரு சில நேரத்துல மழை பெய்ய வேண்டாம்னு நெனைப்போம். ஏன்னா, விவசாயம் பண்றது அப்படிதான். ஏன்னா, மழையும் வெயில் டயத்துல ஒரு மழை பெஞ்சா தேவயில்லன்னு நெனைப்போம். மழை ஓவரா பெஞ்சாலும் மழை வேண்டாம்னு நெனைப்போம். அப்படிதான் விவசாயிகளுடைய நிலைமை. பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறையா செடி வந்து குருட்டு செடி நெறையா செடி விழுந்துருச்சு. நெறையா செடி இன்னைக்கு புடுங்கிட்டோம். இன்னும் அது காய்க்கிறதுக்குள்ள இன்னும் எவ்வளோ செடி வந்து குருட்டு செடி விழுகும்னு தெரியல. பாருங்க எப்படி இங்க பாருங்க. இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ந்துருச்சு. அவ்வளோதான் இது. இங்க பாருங்க. ம். பாருங்க சோர்ந்துருச்சு. இந்த செடியெல்லாம் வந்து தூர்லேருந்தே கீழ பற்றும். பட்டு ரொம்ப இதாயிரும். அது பேர் தூர்ப்பாடுன்னு சொல்லுவான். பாருங்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க. எவ்வளோ செடி புடுங்கி கிடக்குன்னு பாருங்க. எல்லாம் தூர்ப்பாடு தான். பட்டு தான் இருக்கு. இப்படியே எல்லா செடியும் பட்டா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. விவசாயம் பண்ணவே ரொம்ப விருப்பமே இல்லாம இருக்கும். நம்ம எப்போதும் விவசாயம் பண்ணி அது காய் காய்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இது மாட்டும் நடந்துக்கிட்டே இருந்தா எப்போதுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பாருங்க. ஏன்னா, அதில வந்து பூவெல்லாம் பாருங்க. இங்க பாருங்க. எதுவுமே நிக்காது. பூ பூத்திருக்கு. எல்லாமே கொட்டுது. என்ன காரணமே தெரியல. மழை தான் காரணமா? என்னன்னே தெரியல. இதுக்கு பார்த்தீங்கன்னா, செலவே நெறையா பண்ணியிருப்போம். ஏன்னா, இது வந்து கன்னு வாங்குனதுலேருந்து, இந்த தோட்டத்த உழவு ஓட்டுனதுலேருந்து, களை கட்டுனதுலேருந்து, மரம் ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து, இதுலேருந்து எப்படி நம்ம வந்து அந்த செலவு பண்ண காச எடுக்கிறதா, எடுக்க முடியுமா? முடியாதாங்கிற ஒரு கணக்குல தான் வந்து இந்த விவசாயமே இருக்கு. சந்தேகம் தான். ஏதோ ஒண்ணு விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு சும்மா இருக்காம ஏதோ ஒண்ணு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் விவசாயம் பண்றோமே தவிர, மத்தபடி லாபங்கிற அதிகமா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோதான். எப்படின்னு பாருங்க எங்களுடைய விவசாயம் இப்படி தான் இருக்கு.